அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 8ஆம் தேதிக்கான நடப்பணிகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள். பாதுகாப்பு தொழில்துறையில் 75,000 கோடி முதலீடு இலக்கு. என்னென்னா, வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாட்டை, அதாவது ஏரோ டெஃப்கான், சென்னை நந்தம்பாக்கத்தில் தொடங்கியிருக்காங்க. உற்பத்தி துறையில் முதன்மை மாநிலமாக மாறிக்கொண்டு வரும் நம் தமிழ்நாடு ஏற்றுமதி செய்யப்படும் மொத்த தானியங்கி வாகனத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு 40%. கிட்டத்தட்ட 3/2 பங்கு மின்சார வாகனம் இங்கே தான் உற்பத்தி செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி செய்வதிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் அமைந்திருக்கும் நகரத்தில் பல திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன. கோவை வரப்பட்டியில் 320 ஏக்கரில் பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா அமைக்கப்பட்டிருந்தா சொல்லியிருக்காங்க. அடுத்து விமான பழுது பார்த்தல், பராமரிப்பு பணி மற்றும் ஒருங்கிணைப்பு பணி மேற்கொள்ள நேரடியாக ஓடுதள அணுகு வசதியுடன் கூடிய வான்வெளி பூங்கா மதுரை சூலூரில் 200 ஏக்கரில் அமைக்கப்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சியில் 90க்கும் மேற்பட்ட குறு சிறு அந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்த பாருங்கள், தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியதிலிருந்து இது வரைக்கும் 23,000 கோடிக்கு மேலே முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5,000 கோடி மதிப்பிலான திட்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்குது. அடுத்த 2032ஆம் ஆண்டுக்குள் 75,000 கோடி முதலீட்டை ஈர்க்க இலக்கை நிர்ணயித்துள்ளோம் அப்படின்னு இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க. இந்த வழித்தடத்தில் இருக்கும் ஒவ்வொரு நகரமும் தனித்துவ மையமாக விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மெயின்ஸ்க்கு முக்கியமான டாப்பிக்கு இதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 19 நாடு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்க விஞ்ஞானி மூவருக்கும் பகிர்ந்தளிப்பு. என்னென்னா, அமெரிக்க விஞ்ஞானிகள் ஜான் கிளர்க், மிஷல் எச் டெவாரே, ஜான் மார்டினிஸ் ஜான் எம் மார்டினிஸ் ஆகிய மூவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிச்சிருக்காங்க. எதுக்காகனா, எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல், அதாவது குவாண்டனிலிங் ஆய்வு மேற்கொண்டதற்காக இந்த 3 பேத்துக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, எண்ம தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வர குவாண்டம் ஊடுருவலுக்காக. ஒரு மின்சுற்றில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு இருப்பதை இவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஒரு மின்சுற்றில் மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் டனலிங் மற்றும் ஆற்றல் அளவீடு இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. இத்துடன் 119வது முறையாக இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுது. கடந்த ஆண்டு செயற்கை நுண்ணறிவு நிபுணர்களான ஜான் ஹோப்ஃபீல்டு மற்றும் ஜியோஃபெரி ஹிண்டன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. எதுக்குன்னா, செயற்கை நுண்ணறிவு நிபுணர் அவங்களுக்கு இந்த கடந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, ஆல்பர்ட் நோபல் மறைந்த நாளான டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்டாக்ஹோம் மற்றும் நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நோபல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறும் சொல்கிறாங்க. அப்போ இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 3 பேருமே அமெரிக்கா. நேற்று நம்ம மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பார்த்தோம். அதில் 2 பேர் அமெரிக்கா, ஒருத்தவங்க ஜப்பான். சரிங்களா? 3 பேர் பார்த்திங்கன்னா ஜான் கிளர்க், மிஷல் எச் டெவாரே, ஜான் எம் மார்டினிஸ். அடுத்த பாருங்கள், சென்னை ஒன் செயலியில் விரைவில் மாதாந்திர பயண அட்டை பெறலாம். ஆல்ரெடி நம்ம சென்னை ஒன் செயலியை பார்த்துருக்கோம். என்னென்னா, சென்னை ஒன் செயலி மூலம் கட்டணம் செலுத்தி மாதாந்திர பயண அட்டையை பெற்றுக்கொள்ளும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. iOS மற்றும் ஆண்ட்ராய்டு தளங்களில் செயல்படக்கூடிய இந்த செயலியை பயன்படுத்தி மாநகர் பேருந்து, மெட்ரோ, புறநகர் ரயில்களுடைய பயணம் செய்வதற்கான பயணச்சீட்டை பெற்று சிரமமின்றி பயணிக்க முடியும். நாட்டிலேயே முதல் முறையாக அனைத்து பொது போக்குவரத்தையும் இணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சென்னை ஒன் செயலியை ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 4 மொழியில் பயன்படுத்தலாம். என்னென்னா, பொது போக்குவரத்து எல்லாத்தையும் ஒரே ஒரு இந்த செயலி மூலமாக ஒருங்கிணைச்சு நம்மளுடைய பயணத்தை எளிதாக்குறாங்க. இதுதான். அடுத்த பாருங்கள், தமிழ்நாடு ஐரோப்பிய குறு சிறு நிறுவனங்களுடைய மாநாடு. என்னென்னா, தென்னிந்திய தொழில் வர்த்தக சபை சார்பில் தமிழ்நாடு ஐரோப்பிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் குறித்த மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. சரிங்களா? இதில் என்னென்னா, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் 2வது இடத்தில் உள்ளது. நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது. இதை முதல்நிலைக்கு கொண்டு வரும் வகையில் பல்வேறு தொழில்நுட்ப திட்டங்கள் தமிழக அரசு முன்னெடுத்து வருகிறது. தமிழகத்தில் தற்போது 33 லட்சத்துக்கும் மேற்பட்ட குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஆட்டோமொபைல் உற்பத்தியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக உள்ளது. தமிழகத்தில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஆட்டோமொபைல் தொல்பொருள் அதிக அளவு ஏற்றுமதி செய்யப்படுறது அப்படின்னு இந்த மாநாட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு முக்கியமான கண்டென்ட் என்னென்னா, தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் செகண்ட் பிளேஸ் இருக்குது. அதிகமான ஆட்டோமொபைல் இங்கே தான் செயல்படுத்துகிறாங்க. அதனால தான் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 33 லட்சத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் இங்கே செயல்பட்டு வருது.
அடுத்தது பார்த்திங்கன்னா கடல் வளம் குன்றுகிறது. என்னென்னா அந்த கடலோர மீன் பிடிக்க போகிறாங்கல்ல, அப்போ ஏற்படுற அந்த சண்டை சச்சரவு பற்றி சொல்கிறாங்க. முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நாட்டை சுற்றியுள்ள வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் ஆகிய 3 கடல் பகுதியிலும் சுமார் 12 கடல் மைல் பகுதிக்கு முழுமையான இறையாண்மை மத்திய அரசுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மாநில மீனவர்கள் கடலை சொந்தம் கொண்டாடி கொண்டு மற்ற மீனவர்களை தங்களது எல்லைக்குள் வரக்கூடாது என சட்டப்பூர்வமாக தடுக்க முடியாது. ஆனால் மீனவர்கள் அவரவர் பயன்பாட்டின் அடிப்படையில் செயற்கையான எல்லை ஒன்று வகுத்து கொண்டு மோதிக்கொள்வது வாடிக்கையாகி வருகிறது, வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நாட்டின் கடல் பகுதியை எல்லையாக கொண்ட 9 மாநிலங்களிலும் மீனவர்கள் எதிர்கொள்ளும் இந்த மோதல் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நாட்டில் 9 கடலோர மாநிலம் இருக்குது. அடுத்து பாருங்கள், திருக்குறள். தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. காலம் தாழ்த்தி செய்யத்தக்கவற்றை காலம் தாழ்த்தி செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல் விருந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்த காலத்தில் காலம் தாழ்த்தாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரம் வினை செயல்வாய். அடுத்து பார்த்திங்கன்னா, அரசின் தலைமை பொறுப்பு 25ஆம் ஆண்டிலிருந்து பிரதமர் மோடின்னு சொல்கிறாங்க. என்னென்னா 2001 குஜராத்தில் மோடி பிரதமராக வந்திருப்பார். அதை பற்றி சொல்லிட்டு வராங்க. 1950 பிறந்திருப்பார். 1950 செப்டம்பர் 17ஆம் தேதி மோடி பிறந்திருப்பார். முதல்வர் ஜவஹர்லால் நேருக்கு பிறகு நாட்டினுடைய 2வது நீண்டகால பிரதமர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாருங்கள், நோயாளிகள் இனி மருத்துவ பயனாளர்கள் அரசாணை வெளியீடு. மருத்துவமனைகளில் நாடி வருபவர்களை நோயாளிகள் என அழைக்காமல் மருத்துவ பயனாளர்கள் என அழைக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் 2025 ஆகஸ்ட்டில் தான் நலன் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. திட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர் மு க ஸ்டாலின் மருத்துவர்களையும் மருத்துவமனையிலும் நாடி வருவாரை நோயாளிகள் என அழைக்காமல் மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு. அடுத்த பாருங்கள், தமிழ் சிறுபான்மையினருக்கு சாதி சான்றிதழ் பினராயி விஜயன் பதில். பேரவையில் தமிழ் சிறுபான்மையினருக்கு ஜாதி சான்று வழங்கும் விதியில் தொடர்பாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க கேரள சட்டமன்றத்தில். அதில் பாருங்கள், தற்போதைய விதிகளின்படி 1950க்கு முன்பாக பிற மாநிலங்களில் இருந்து கேரளத்துக்கு புலம்பெயர்ந்த நிரந்தரமாக தங்கிய தமிழ்மொழி சிறுபான்மையினருக்கு ஜாதி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அப்போ 1950க்கு முன்பாக கேரளாவில் குடிபெயர்ந்த தமிழருக்கு தான் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வருவதாக சொல்கிறாங்க. 1950க்கு பதில் 1970 ஜனவரி 1க்கு முன்பாக கேரளம் தமிழ்மொழி சிறுபான்மையினருக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க நடுவட்டம் கோபாலகிருஷ்ணன் குழு பரிந்துரை அளித்தது. பரிந்துரை அளித்தது. அதை அமல்படுத்த விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நமக்கு முக்கியமான என்னென்னா 1950க்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1970 ஜனவரி 1க்கு அப்புறம் சரிங்களா வந்திருந்தாங்க அப்படின்னா அது ஆராயத்துக்கு கோபாலகிருஷ்ணன் குழு அமைச்சு பரிந்துரை கேட்டிருக்காங்க. இது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்த பாருங்கள், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சாலைகளில் பாதசாரிகள் மிதிவண்டிகளுக்கு பாதுகாப்பு விதிமுறை வகுக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் எல்லா மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசம் சொல்லியிருக்காங்க. சாலைகளில் பாதசாரி நடமாடும் மற்றும் மிதிவண்டிகள் மோட்டார் அல்லாத வாகனங்கள் இயக்கத்துக்கான பாதுகாப்பு விதிமுறைகள் 6 மாதத்துக்குள்ளே வகுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நிறைய ஆக்ஷன் நடக்குது அப்படின்றதுக்காக. இதன்படி 1988ஆம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டப்பிரிவு. அப்போ மோட்டார் வாகன சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1988 நடைமுறை பார்த்திங்கன்னா 1989 நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த முன்னாடி பார்த்துதான் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்மார்ட்டர் இந்தியா வருகை. சரிங்களா? பிரிட்டன் பிரதமராகிய கியர் ஸ்டார்மர் இந்தியா அரசுமுறை பயணமாக வந்திருக்காரு. சரிங்களா? இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக கட்டப்பட்டுள்ள நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தை திறந்து வைக்க அவர் மும்பை ஒன் செயலியை அறிமுகப்படுத்துகிறார். மெட்ரோ ரயில், பேருந்து உள்ளிட்ட 11 போக்குவரத்து சேவைகளில் ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சென்னை செயலின்னு ஒன்று பார்த்தோம். அது சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது மும்பை ஒன் செயலி. சரிங்களா? மும்பை ஒன் செயலி பார்த்தீங்கன்னா 11 வகையான சேவை வழங்குது. அடுத்து பாருங்கள், சொந்த மக்களை குண்டு வீசி கொள்ளும் பாகிஸ்தான். ஐநாவில் இந்தியா சாடல். முக்கியமானது என்னென்னா 1971ஆம் ஆண்டு ஆப்ரேஷன் சர்ச்லைட் என்ற பெயரில் கிழக்கு பாகிஸ்தான், அதாவது தற்போதைய வங்கதேசம் முழுவதும் பொதுமக்களை பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து திட்டமிட்டு கொலை செய்து 4 லட்சம் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. நமக்கு ஆப்ரேஷன் சர்ச்லைட் எதை பற்றினா கிழக்கு பாகிஸ்தானில் நடந்த கலவரத்தை பற்றி சொல்கிறது தான் ஆப்ரேஷன் சர்ச்லைட். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இந்திய பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உலக வங்கி கணிப்பு 2025-26 நிதியாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் அப்படின்னு உலக வங்கி கணித்திருக்க நிலையில்
இப்போது 6.5% இருக்கும் என்று உயர்த்தி அறிவித்துள்ளது. ஆல்ரெடி முன்னாடியே கணிச்சிட்டாங்க 25-26 வந்து 6.3 தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6.5 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ரிசர்வ் பேங்க் பார்த்தோம் 6.8 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்தது 2026-27 நிதியாண்டில் வந்து முன்பு கணித்த 6.5% பதிலாக 6.3% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க RBI வேர்ல்டு பேங்க்கு. அதே நேரத்தில் தெற்கு ஆசியாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து 6.6%லிருந்து 5.8% குறைய வாய்ப்புள்ளது அப்படின்னு உலக வங்கி சொல்லியிருக்காங்க. அப்போது 25-26 படி பார்த்திங்கன்னா 6.5ம் 26-27 படி பார்த்திங்கன்னா 6.3யும் இருக்கும் அப்படின்னு உலக வங்கி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸசைஸ் கொங்கன் முன்னாடியே பார்த்தது தான். இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நடக்கிற கூட்டு இராணுவ பயிற்சி தான் வந்து எக்ஸசைஸ் கொங்கன், கூட்டு கடற்படை பயிற்சி. அடுத்த பாருங்கள் 1.20 லட்சம் கோடிக்கு உள்நாட்டு இராணுவ தளவாட கொள்முதல். முக்கியமானது பார்த்திங்கன்னா கடந்த 2021-22ஆம் ஆண்டு உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து ரூ. 74,000 கோடிக்கு இராணுவ தளவாடங்கள் வந்து கொள்முதல் நடைபெற்றது. இது 2024-25ஆம் ஆண்டுலேருந்து 1.20 லட்சம் கோடியாக வந்து அதிகரிச்சிருக்குதான் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தா பார்த்தீங்கன்னா 2047 வளர்ச்சியந்த நாடாக இந்தியா இருக்கணும், அதுதான் அதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் வந்து சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோவை அவினாசி சாலை மேம்பாட்டத்துக்கு வந்து GT நாயுடு பெயர் வந்து முதல்ல அறிவிப்பு. கோவையில் வந்து திறக்கப்பட இருக்க அவினாசி சாலை மேம்பாலத்துக்கு GT நாயுடு பெயர் வந்து சூட்டப்படுறதா வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த சாலையோட நீளம் பார்த்திங்கன்னா 10.10 கிலோமீட்டர், எவ்வளோன்னா 1791 கோடி. சரிங்களா. ஸோ தினமணியில் இருந்த நியூஸ் வந்து இவ்வளோ தான். அடுத்து வந்து ஹிந்து தமிழுக்கு போவோம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த ஏரோடெக் என்று பார்த்தோம்ல, அந்த மாநாட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறைக்கான சர்வதேச மாநாடு தொடக்கம். ஏரோடெஃப்கான் 2025 3 நாள் சர்வதேச மாநாடு. சரிங்களா. இதில் 19 நாடு வந்து கலந்துக்கிச்சு. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா 2032க்குள் 75,000 கோடி வந்து முதலீட்டு இருக்க நாங்கள் இலக்கு நிகழ்ச்சியாக வந்து தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க. இது போக புதிய தொழில்துறை பூங்காக்கள் வந்து உருவாக்கப்படும். அடுத்ததாக 2027 வந்து இந்த மாநாடு வந்து இன்னும் பெரிய அளவில் நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 2027 வந்து இந்த மாநாடு திரும்பவும் வந்து நடத்த போகிறாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா முகம் கைரேகையில் UPI பண பரிமாற்றம். மொபைல் ஃபோனை பயன்படுத்தி கைரேகை முக அங்கீகார அடையாளத்தின் மூலம் UPI வழியாக பணம் செலுத்தும் வசதி இன்று முதல் அறிமுகமாகிறது. ஏன் அப்படின்னா இந்த ஆன்லைனில் நடக்கிற இந்த மோசடியை வந்து தடுக்கிறதுக்காக தான் வந்து அந்த பாஸ்வேர்டெலாம் போட்டுடுறாங்கல்ல, போட்டு நம்மகிட்ட இருந்து பணத்தை எடுத்துடுறாங்கல்ல, நம்மகிட்ட அந்த நம்பர்ன்ட்டு. ஸோ அந்த முகத்தையும் கைரேகையும் வச்சோம் அப்படின்னா நமக்கு மட்டும்தானே அது சூட்டபிள் ஆகும், அதை திருட முடியாதுன்றதுக்காக இந்த ரேகையை வந்து கொண்டு வராங்க. அடுத்தா பாருங்கள், அங்கோலா நாடு ஆப்பிரிக்க கண்டத்தின் நடுவே மேற்கு கரையில் அமைந்துள்ளது. இதன் தலைநகரம் வந்து லுவாண்டா, கியூனேன், காங்கோ, குவாண்டா ஆகிய முக்கிய நகரங்களை கொண்டுள்ளது. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக அகில இந்திய வர்த்தகர்களுடைய கூட்டமைப்பு CAIT இந்தியா முழுவதும் 9 கோடிக்கு மேற்பட்ட வர்த்தகர்கள் வந்து சிறு வணிகங்களின் நலன்களை பிரதிநிதிப்படுத்தும் முன்னணி அமைப்பாகும். அடுத்த சீனாவுடனான வர்த்தக உறவை வந்து வலுப்படுத்துவது அவசியம். நிதி ஆயோக்குடைய CEO சுப்பிரமணியம் வந்து கருத்து. சரிங்களா. இது குறித்து அவர் கூறியதாவது, GST 2.0க்கு பிறகு தீபாவளிக்கு முன் மற்றொரு முக்கிய சீர்திருத்தம் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் ராஜீவ் கௌபா தலைமையில் வந்து குழு ஏற்கனவே இந்த சீர்திருத்தம் குறித்து முதல் அறிக்கை வந்து சமர்ப்பித்துள்ளது. அடுத்ததாக பாருங்கள், வங்கதேசம் இந்தியாவின் 6வது பெரிய பங்குதாரர், வர்த்தக பங்குதாரர். நேபாளம் முன்பு முதல் 10 இடங்களுக்குள்ளாக இருந்தது. அண்டை நாடுகளுடன் வர்த்தகத்தை அதிகரிக்க வேண்டியது மிக அவசியமாகும். சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகளுடன் நமது வர்த்தகத்தை வலுப்படுத்த வேண்டும். $18 டில்லியன் கொண்ட சீனா பொருளாதாரத்தை நாம் அவ்வளவு எளிதில் புறக்கணித்து விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஆல்ரெடி நோபல் பிரைஸ் பார்த்துட்டோம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தோன்னா இந்த குவாண்டம்னா என்ன எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. ஒரு பந்தை சுவரில் இருந்தால் அந்த பந்து திரும்பி வரும். இது அனைவரும் அறிந்த இயற்பியல் நிகழ்வாகும். ஆனால் சில நுண்ணிய துகள்கள் சுவரை துளைத்து மறுபக்கம் செல்கின்றன. இதுவே குவாண்டம் ஊடுருவல் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ குவாண்டம் ஊடுருவல்னா என்ன சொல்கிறாங்க பாரு, ஒரு பந்தை போட்டோம்னா திரும்ப ரிட்டன் நம்மக்கிட்ட வரும். ஆனால் வந்து இந்த குவாண்டம் ஊடுருவல் பார்த்தீங்கன்னா அந்த பந்தை போட்டோம் அப்படின்னா அந்த பந்து வந்து அந்த செவத்தை தொலைச்சிக்கிட்டு அண்ணன் போகிறது தான் குவாண்டம் ஊடுருவல்னு சொல்கிறாங்க. கடந்த 1984-85ஆம் ஆண்டுகளில் குவாண்டம் ஊடுருவலை 3 விஞ்ஞானிகளும் அறிவியல் பூர்வமாக நிரூபித்தனர். இந்த சாதனைக்காக அவர்கள் நோபல் பரிசு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ 1984-85 வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இப்போ நோபல் பரிசு வந்து கொடுக்குறாங்க போல். அடுத்தா பாருங்கள், செங்கோட்டை 1751
1952ஆம் ஆண்டு நடைபெற்ற போரின் போது பிரிட்டிஷாருக்கு முக்கிய இராணுவ தளமாக இருந்தது. கோட்டையின் ஒரு பகுதி மட்டுமே தற்போது மிஞ்சியுள்ளது. இந்த ரெட் ஃபோர்ட் வந்து இப்போ தான் சொல்கிறாங்க. 1751-52 போரில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷாருக்கு முக்கிய இராணுவ தளமாக இருந்துச்சு. அது கோட்டையில் ஒரு பகுதி மட்டும் தான் தற்போது இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னா நெகிழிப்பை வந்து அதிகரிச்சுட்டு வருதில்ல, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, 2050க்குள் மீன்களை காட்டிலும் பன்மடங்கு நெகிழிப்பைக்கு வந்து கடலில் வந்து மிதக்கும் அபாயம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்ட நிபுணர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஏன்னா நெகிழிப்பை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஒரு கட்டுரை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து இந்த கோட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாருங்கள், மனிதனை ஆழ்கடலுக்கு அனுப்பி அபூர்வ தாதுக்களை கண்டுபிடிக்கும் மிஷன் சமுத்திராயன் என்னும் இந்தியாவின் முதல் ஆழ்கடல் ஆய்வு 2021 நவம்பரில் தொடங்கியது. இதற்காக சென்னையில் தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டது. சரிங்களா? அப்போ மனிதன் வந்து ஆழ்கடலுக்கு அனுப்பி அந்த அபூர்வ தாதுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கான மிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சமுத்திராயன். முதல் ஆழ்கடல் ஆய்வு பார்த்தீங்கன்னா 2021 நவம்பரில் தொடங்கிச்சு. இதுக்காக சென்னையில் வந்து தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயங்களில் உத்தரவுகளுக்கான எதிரான மேல்முறையீடுகளை விசாரிப்பதற்காக செயல்படுகிறது. அப்போது தேசிய நிறுவன சட்ட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் எதுக்குன்னா, தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் கொடுக்குற உத்தரவு வந்து மேல்முறையீடு செய்கிறது தான் வந்து இந்த நிறுவனம் வந்து அமைச்சிருக்காங்க. தீர்ப்பாயம். அடுத்ததாக சென்னையில் முதல் கலங்கரை விளக்கம் ஆங்கிலேயர்களால் 1776இல் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைக்கப்பட்டது. இரண்டாவது கலங்கரை விளக்கம் 1844ஆம் ஆண்டிலும், மூன்றாவது கலங்கரை விளக்கம் வந்து 1894ஆம் ஆண்டிலும் உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டது. அப்போ முதல் கலங்கரை விளக்கம் வந்து சென்னையில் வந்து பிரிட்டிஷ் காலத்தில் 1776லையும் புனித ஜார்ஜ் கோட்டையிலையும், இரண்டாவது கலங்கரை விளக்கம் வந்து 1884ஆம் ஆண்டிலும், மூணாவது கலங்கரை விளக்கம் வந்து 1894ஆம் ஆண்டிலும் உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு வந்து அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மெரினாவில் உள்ள 4வது நவீன கலங்கரை விளக்கம் 1977 ஜனவரி 10ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. மெரினாவில் இருக்க கலங்கரை விளக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1977 ஜனவரி 10லேருந்து செயல்பட்டு வருது. 46 மீட்டர் உயரம் கொண்ட கட்டிடத்தில் அமைந்துள்ள கலங்கரை விளக்கத்தின் கீழ்த்தளத்தில் அருங்காட்சியகம் உள்ளது. இதை மக்கள் பார்வையிடலாம். அப்போ 46 மீட்டர் தான் வந்து அந்த கலங்கரை விளக்கத்தோட கட்டிடம். அது கீழே வந்து ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா ஏஐ பயன்பாட்டுக்கான விதிமுறையிலேருந்து விரைவில் வெளியீடு. சென்னையுடைய ஐஐடி பேராசிரியர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த தமிழக வனப்பகுதியில் வந்து சுமார் 3170 யானைகள் வந்து உள்ளன. நம்ம நேற்று பார்த்தோம், ஏன்னா யானை பாகங்களுக்கான கிராமம். ஃபஸ்ட்டு வந்து முதுமலை வந்து தெப்பக்காடுன்னு பார்த்தோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலையில் வந்து பார்த்தோம். அடுத்த பாருங்கள், சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். இது 1,42,800 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. பூமியின் விட்டத்தை விட 11 மடங்கு அதிகம். மற்ற எல்லா கிரகங்களையும் வியாழனுக்குள் வந்து பொருத்தி விடலாம். அடுத்ததாக தென்னிந்தியாவிலே மிக நீளமான, அதான் முன்னாடியே பார்த்து தான், கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட்டுள்ள தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான உயர்மட்ட பாலத்துக்கு ஜிடி நாயுடு பெயரை சூட்டி முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு பயன்படுத்துறதுக்காக. சுமார் 1791.23 கோடியில் வந்து உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை 10.10 கிலோமீட்டர் வந்து இந்த பாலம் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு தான் வந்து ஜிடி நாயுடு பேர் பிறந்திச்சிருக்காங்க. தென்னிந்தியாவிலே மிக நீளமான இந்த பாலம் இது. அடுத்த பெட்ரோல் டீசல் விற்பனை ரசீதுகளில் வரி விவரங்களை குறிப்பிட கோரி வழக்கு. என்னன்னா, தமிழகத்தில் பெட்ரோல் விற்பனை விலையில் மாநில அரசின் மதிப்பு கூட்டு வரி லிட்டருக்கு 13%, டீசலுக்கு 11% இருக்குது. பெட்ரோல் டீசல் மீது மத்திய அரசு எண்ணெய் தொழில்நுட்ப மேம்பாட்டு வாரிய வரி, தற்செயல் தேசிய பேரிடர் வரி, கலால் வரி, கூடுதல் கலால் வரி மற்றும் சிறப்பு கூடுதல் கலால் வரி போன்ற வரியில் வந்து மத்திய அரசு வந்து விதிக்குது. எனினும் பொதுத்துறை மற்றும் தனியார் துறை பெட்ரோல் டீசல் சில்லறை விற்பனை நிலையத்தில் வந்து வழங்கப்பட்ட ரசீதில் வந்து இந்த வரி எதுவுமே குறிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 9இல் ஒவ்வொரு நுகர்வோரும் தான் வாங்கும் பொருளின் தரம், அளவு, தன்மை, விலை போன்றவற்றின் விவரங்களை வந்து அறிந்து கொள்ள உரிமம் வழங்கப்பட்டிருக்கு. அப்போ இதுதான் நமக்கு கொஷின். 2019ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தினுடைய பிரிவு 9 படி அனைவரும் வந்து அவங்க வாங்குகிற பொருளுடைய அளவு, தரம், தன்மை, விலை எல்லாத்தையும் வந்து அறிஞ்சு கொள்றதுக்கு வந்து வழிவகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த புத்த மதத்துக்கு மாறினால் எஸ்சி சான்றிதழ் தர வேண்டும். கர்நாடக அரசு உத்தரவு. கர்நாடகாவில் பட்டியல் வகுப்பில் 101 பிரிவினர் உள்ளனர். இதில் எந்த பிரிவை சேர்ந்தவரும் புத்த மதத்துக்கு மாறியிருந்தாலும் அவர்களுக்கு உடனடியாக எஸ்சி ஜாதி சான்றிதழ் வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த 1990இல் மத்திய அரசு வெளியிட்ட அரசாணையிலும் கர்நாடக அரசு 2013இல் வெளியிட்ட சுற்றறிக்கையிலும் இந்த விஷயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2016இல் மத்திய அரசு அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களும் வந்து இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கதா வந்து சொல்கிறாங்க.
அடுத்தா பாருங்கள், முதலில் இரட்டை வேடத்தில் நடித்த நடிகை 3 மொழிகளில் ஒரு படத்தை இயக்கியது. திரைப்பட ஸ்டூடியோவை முதலில் தொடங்கிய நடிகை என பல முதல் கதைகளை தனது பெருமையாக வைத்திருக்கார் பானுமதி ராமகிருஷ்ணன். சரிங்களா, பானுமதி ராமகிருஷ்ணன் வந்து நிறையா வந்து முதல்ல வந்து இரட்டை வேடத்தில் நடித்த நடிகை, 3 மொழியில் ஒரு படத்தை இயக்கியது, திரைப்பட ஸ்டூடியோ வந்து முதலில் தொடங்கிய நடிகை அப்படின்னு நிறையா பெருமை வச்சுருக்காங்க. அடுத்ததாக, தமிழில் வெளியான முதல் சமூக திரைப்படம் மேனகா வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுதிய நாவலை அடிப்படையாக கொண்டு உருவானது. 1935ஆம் ஆண்டு வெளியான இதை ராஜா சண்டோ இயக்கினார். NS கிருஷ்ணன் இதில் தான் அறிமுகமானார். அப்போ தமிழில் வெளியான முதல் சமூக திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேனகா, வடுவூர் துரைசாமி ஐயங்கார் எழுதிய நாவல் அடிப்படையாக கொண்டு உருவானது. 1935ஆம் ஆண்டு வெளியானது கதை இது. ராஜா சண்டோர் வந்து இயக்கினார். NS கிருஷ்ணன் இதில் அறிமுகமாக இருக்கு. அடுத்த பாருங்கள், விண்வெளி என்பது ஒரு வெற்றிடம். ஒளி பயணிக்க ஒரு ஊடகம் தேவைப்படுவதால் பூமியில் உள்ளதை போல் ஒளி அலைகள் விண்வெளியில் பயணிக்க முடியாது. அதாவது விண்வெளியில் எதையும் கேட்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது தான் இது. அடுத்தது, கற்பனையில் ஒரு கோட்ஸ், கற்பனையில் சுதந்திரமாக சிந்திக்கவும் எதையும் உருவாக்கவும் முடியும். அறிவை விட கற்பனை முக்கியமானது. அறிவு வரம்புக்கு உட்பட்டது. கற்பனைக்கு வந்து எல்லை இல்லை அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறாரு. அடுத்தா பாருங்கள், தமிழகத்திலிருந்து உலக சாம்பியன். கஜகஸ்தான் நாட்டில் நடைபெற்ற 10 வயதுக்குட்பட்டோருக்கான கேடட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். AS ஷர்வானிகா இந்திய செஸ் வரலாற்றில் 10 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பதக்கம் வென்ற 3வது வீராங்கனை இவர். இதுக்கு முன்பே கோனேரு ஹம்பி, திவ்யா தேஷ்முக் ஆகியோர் இந்த சாதனையை வந்து படுத்திருக்காங்க. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் நெசவு தொழில் செய்து வருகிறார். இவரின் அப்பா சரவணன். சரிங்களா. அடுத்த பாருங்கள், ஒரு செஸ் வீராங்கனை கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெறுவதற்கு 3 நிலைகளை கடக்க வேண்டும். அதன் முதல் படியாக உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் மாஸ்டர் பட்டத்தை பெற்றிருக்கும் ஷர்வானிகா அடுத்து உமன்ஸ் ஃபைட் மாஸ்டர், உமன்ஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டங்களை பெறவும் ஃபிடே புள்ளிகளை கூட்டு முயற்சியில் வந்து ஈடுபட்டுள்ளார். இதில் என்னன்னா, ஒரு செஸ் வீராங்கனை வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை பெறுவது வந்து 3 நிலையை வந்து கடந்தாகணும். அதுதான் வந்து ஒன்று வந்து உமன்ஸ் கேண்டிடேட் மாஸ்டரு, 2 வந்து உமன் ஃபைட் மாஸ்டரு, 3வது வந்து உமன் கிராண்ட் மாஸ்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 10 வயசுக்குள்ளே வந்து சாம்பியன் ஆனவங்க வந்து 3 பேர். சரிங்களா. அடுத்த பாருங்கள், உலகில் இதுவரை கண்டறியப்பட்ட சுமார் 3970 பாம்பு வகைகளில் சுமார் 600 பாம்பு வகைகள் வந்து விஷமுடையவை. இவற்றில் சுமார் 200 வகை பாம்புகளே மனிதர்களுக்கு ஆபத்தான விளைவிக்கும் அளவுக்கு விஷம் கொண்டவை. மற்றவையெல்லாம் விஷமற்ற பாம்புகளே. சரிங்களா. அப்போ உலகில் வந்து இது வரைக்கும் கண்டறியப்பட்ட 3970 பாம்பு வந்து இருக்குது. அதில் 600 பாம்பு தான் வந்து விஷமுடையவை. அதுலேயே 200 பாம்பு தான் வந்து டேஞ்சரானது. ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கி தினமணி மற்றும் இந்து தமிழில் இருந்தால் முக்கியமான கண்டென்ட்டு. சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் வந்து சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.